நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ஏன் கார்த்திக் இப்படி இருக்க? என்ன? கொஞ்சம் வேலையை கவனமா செய்யலாம்ல? எல்லாரும் என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுறாங்க. என்ன சிரிப்பு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். நமக்கு நடுவுல எவ்வளவு பிரச்சனை வரட்டும், அதுக்காக உன் கெரியரை ஏன் கெடுத்துக்கணும்? நான் பேசுறது உனக்கு கிண்டலா இருக்கா? ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறது, லவ் ஃபெயிலியர்னு தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, வேலையில கவனம் இல்லாம இருக்கிறது, பால்கனில நின்னு வானத்தை பாக்குறது, இதெல்லாம் பழசு கார்த்திக். உனக்கு என்ன கார்த்திக் குறைச்சல்? உன்னோட அழகுக்கும் மனசுக்கும் 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. நீ இப்படி உன்னை வேணான்னு சொல்ற பொண்ணுக்காக உன் லைஃபை கெடுத்துக்காத. அது வர்த் இல்ல கார்த்திக். சொல்றத கேளு கார்த்திக். உன் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் விட 4 மாசத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணுதான் உனக்கு முக்கியமா போச்சா? நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறது உண்மைனா நான் சொல்றத கேட்கணும். கேப்பல்ல? என் மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என் மேல உனக்கு என் மேல உனக்கு நிறைய அன்பு இருக்குன்னு தெரியும். அது இல்லைங்கிற மாதிரி நடிக்காத. எனக்காக நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என்னை மறந்துட்டு உன் வேலையை ஒழுங்கா பாரு. லைஃப்ல பெரிய ஆளா வரணும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னதான்னு சொல்லி காமெடி கேமெடி பண்ணாத கார்த்திக். கார்த்திக், நான் நிஜமாவே உன் மேல இருக்கிற அக்கறையில பேசிட்டு இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? லக்ஷ்மி உன்னை திட்டினப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சேர்ந்த 4 மாசத்துல வேலையை விட்டு போனா என்ன ஆகும் தெரியும்ல? நீயா பிடிக்கலன்னு வேலையை விட்டா கூட கம்பெனி தான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது உன்னோட ஃபியூச்சருக்கு நல்லதில்ல கார்த்திக். என்னால உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ வேண்டியதா இருக்கும். அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ப்ளீஸ் கார்த்திக், கொஞ்சம் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் மட்டும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம் கார்த்திக்? நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் கார்த்திக். ப்ளீஸ் கொஞ்சம் ஒழுங்கா ஒர்க் பண்ணு. சரி, எனக்காக வேணாம், உனக்காக ஒர்க் பண்ண. விஸ்வநாதன்ல இருந்து HR வரைக்கும் எல்லாரும் மேல அப்செட்டா இருக்காங்க. நீயே அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடும். நான் சொல்ற எதையும் நீ கேட்க மாட்ட இல்ல? ஏன் கார்த்திக்? நான் உன்னை முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கேன். அப்புறமா ஏன் எனக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஏன் பண்றேன்னு உனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. ஒருவேளை இதுக்கு பேரு தான் காதலா இருக்குமா? சாரி. நல்லா முழிக்கிறடி. என்ன பாக்குற? நான் அப்பவே வந்துட்டேன். நீங்க 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் எங்க பேசினா? நான் தான் பேசிட்டு இருந்தேன். அவன் பார்த்துட்டு தான் இருந்தான். பார்த்தேன். சைலண்டா அவன் என்ன கலாய்ச்சிட்டு போயிட்டான். நான் தான் முட்டாள் மாதிரி நின்னுட்டு இருந்தேன். அவன் உன்னை கலாச்சானா? எனக்கு என்னமோ நீதான் அவனை கலாச்ச மாதிரி இருந்தது. கார்த்திகோட இடத்துல நான் இருந்திருந்தா உன்னை உதைச்சிருப்பேன். அவனா இருந்ததுனால உன்னை எதுவும் பண்ணாம விட்டுட்டு போயிட்டான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னால கார்த்திக் ஒன்னும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லி சமாதானம் ஆயிக்கிறது. அதுக்கு அவன்கிட்டயே போய் ஹெல்ப் கேக்குறது. ச்சே, எவ்வளவு அல்பமான மனசுடி உனக்கு. நீ அடிப்ப, ஆனா அவன் வலிக்கலன்னு சொல்லணும்ல. வர கோவத்துக்கு நானே உன் சீட்டை கிழிச்சு அனுப்பணும் போல இருக்கு. திரும்ப திரும்ப இப்படி முழிக்காத. நீ பேசுறது நீயே ஒரு தடவை யோசிச்சு பாரு. எவ்வளவு சீப்பா இருக்குன்னு உனக்கே அது புரியும் ராஜி. மச்சான், இதாண்டா செல்லக்குட்டி பத்மநாபன் டன்லப் டயர்.
பீம் பாய் அந்த லாக்கர்ல இருந்து 5 லட்சத்தை எடுத்து இந்த அவினாஷ் மூத்த விட்டுறான்னு மைக்கேல் மேன காமராஜன் கமல் சொல்லுவார்ல அந்த பீம் பாய் போன்ற பீம் பாயே வந்தாடா. இந்த பீம் பாய் பக்கத்துல உட்கார்ந்திருக்கே இதான் டீ பாய். இவங்க தான் கூலிங் கிளாஸ் கோதை. கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறதா இருந்தாலும் கமலா தியேட்டர்ல சினிமா பாக்குறதா இருந்தாலும் கூலிங் கிளாஸை கழட்டவே மாட்டாங்களா. ஹாய். 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 டேய் நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டீங்கடா. இவ்வளவு சோகத்துல இருக்க கார்த்தியை உங்களை பார்த்து சிரிக்கிறானா நீங்க பெரிய காமெடினா வருவீங்கடா. அண்ணா, என்னண்ணா இப்படி கட்டையை கொடுக்குற? ஓங்கி விட்டனா கட்டையை குடுக்குறாங்களாம். ஆமாண்ணா, நாங்களும் நக்கல் பிடிச்சீங்கன்னா ஆ. அந்த கொடுக்கவா? மச்சான் ஒரிஜினல் மதுரைக்காரன் ஜிகர் தண்டாக்கள் பால் பண்ணுங்கலாம் சாப்பிட்டு நல்லா நேட்டிவிட்டியா வளர்ந்த பையன்டா. ஏன் என்ன எப்பவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? மச்சான் இது ஒரு நெல்லை தந்த பிள்ளை குலையங்கரைச்சல பிறந்த குலவிளக்கு. ஏய் போதுண்டா ஓவரா ஓட்டாத. அண்ணா விடுங்கண்ணா, இந்த பால்கோவா அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பால் கோவானா யாராது? நீங்க தானே? ஓங்கி விட்டனா வந்தனிக்கே நம்மள கலாய்க்கிறது பாரு. பாக்குறதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கான். வாய தந்த நல்லா அலங்காநல்லூர் பாஷை பேசிட்டு இருக்கான். ஆமாண்ணா, வீட்டுல வளர்க்குற நாயை மாத்தலாம், பெத்த தாயை மாத்த முடியாதுல்ல. பத்து ம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. மீட்டுண்ணே, அப்பப்ப நடுவுல இங்கிலீஷ் வேற. டே பத்மநாபா இது யாரும் தெரியுதுல? நல்லா தெரியும்ண்ணே, நம்ம கார்த்தியண்ணே ராஜிகாவோட ஆளு. பாவி அதெல்லாம் லேட் நியூஸ் தான். இவரு சூசனோட ஆளு. டேய் நீங்க 2 பேரும் யாரா? கம்பெனில சேர்ந்து முழுசா 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள 120 எபிசோட் கதையும் இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்க. டேய் எப்படி அதெல்லாம்? அண்ணா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற நல்ல விஷயம் எப்பவுமே லேட்டா தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி விவகாரமான விஷயம் டப்புனு கண்ணுல படும். என்ன வேவ் பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்கா வேலை செய்யுங்க. நம்மளுக்கு மேல ஒரு பெரிய டாடி இருக்காரு தெரியும்ல, அவர் பேர் விஸ்வநாதன். ஆப்புக்கு பேர் போனவர். பார்த்து பதவியை காப்பாத்திக்கங்க, அவ்வளவுதான். டேய் எங்களை மாதிரி நாட்டுக்கோழி கடிச்சாலே அடிச்சு குழம்பு வைப்பாரு. உங்களை மாதிரி குழு குழுன்னு ஆட பார்த்தாரு வச்சுக்கோ, அடிச்சு பிரியாணி போட்டுருவாரு. அண்ணா, குலைக்கிற நாயெல்லாம் கடிக்காதுண்ணே. பாருடா. டேய் இவங்க விஸ்வநாதன் கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவாங்க போல. இந்த விஸ்வநாதெல்லாம் எங்களுக்கு பஞ்சு மிட்டாய் மாதிரி. இவரோட பாட்ட முப்பாட்டெல்லாம் நாங்க காலேஜ்லயே பாத்துருக்கோம். கரெக்ட் தான். ஆனா டெய்லி இப்படி ஒரு கூலிங் கிளாஸை போட்டு ஆஃபீஸில் வளம் வர்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். டேய் இந்த கண்ணாடி போறதுக்கு இவங்களுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? இந்த கண்ணாடியோட உங்களை பாக்குறதுக்கு நமக்கு தான் தைரியம் வேணும். அண்ணா, எதுக்குண்ணே? நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம கும்மி அடிக்கலாமா? நம்மலாம் ஒரே செட்டுண்ணே. ஆமா பெரிய சேவிங் செட்டு. அண்ணா, சிரிப்பே வரல, பழைய ஜோக்கு. டேய் சிரிப்பு வரலன்னு சொல்லிட்டு ஏன்டா சிரிக்கிற? அண்ணா, எதுக்கு நான் கஷ்டப்பட்டு கவுண்டர் எல்லாம் கொடுக்குறேன்? உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருதுண்ணே. டேய், தேவையாடா உனக்கு இந்த பல்பு? மச்சான் ஓப்பனிங் ஓவர்ல இப்படி அடிச்சாடுறானுங்களே, நடுவுல ஸ்பின்லாம் வரும்போது சும்மா பின்னி பெடல் எடுப்பானு போல இருக்கே. ஆமா, அதுக்கு தானே ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நல்லது பண்றோமா கெட்டது பண்றோமா 4 பேர் நம்மள திரும்பி பார்க்கணும். ஆப்பு வாங்குறோமா அவார்ட் வாங்குறோமோ 4 பேர் நம்மள திரும்பி பார்க்கணும். சூப்பர் அப்பு. டேய் இதெல்லாம் சரிதான்டா. வேலைக்கு நடுவில் அப்பப்போ காமெடியும் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஐயய்யா, காமெடி பண்றப்ப அப்பப்ப வேலையும் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. டேய் உங்களை வேலை பண்ணுங்கன்னு சொல்றது நீங்க அப்படியே வேலை பண்ணி கிழிச்சிருவீங்களா இல்ல, உங்க காமெடி கொஞ்சம் கண்டினியூ ஆகட்டுமே தான். சரி நீ சைனட் பாத்திருக்கியா? இல்லண்ணா. டேய் அது குப்பில அடைக்காம கப்புன்னு கப்புல போட்டு அடைச்சி பொங்கல்ன்ற பேர்ல அந்த கேண்டீன்ல தருவானுங்க. சரி உங்களுக்கு எஸ்பி சௌத்ரி தெரியுமா? தங்கப்பதக்கம் சௌத்ரி தானே? இது நம்ம ஆபீஸோட நொந்த பதக்க சௌத்ரி. ஆபீஸ்ல செக்யூரிட்டியா வேலை செய்யறாரு. அப்புறம் சிபிசிஐடி HR டேவிட், அவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்ல, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். தினம் பிரேக் டவுன் ஆகிற பஸ்ல சுண்டல் வாங்கினா கூட பில் எங்கன்னு கேட்கிற பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சவுந்தர். இப்படி எல்லாம் இந்த ஆபீஸ்ல உங்களை விட பெரிய காமெடியன்களா இருக்கானுங்க. இன்னமும் நீங்க தான் பெரிய காமெடியன் எல்லாம் பீத்திக்காதீங்க. டேய் ஏன்டா இப்ப நாயை கூப்பிட்டு இருக்க? அண்ணா, வேலை செஞ்சா இப்படி ஒரு டுமாங்கி டுபாஸ் கம்பெனில தான் வேலை செய்யணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கனவு பலிச்சிருச்சு. கரெக்டான இடத்துக்கு தானே வந்திருக்கேன். ஆமா பத்து, நானும் ரொம்ப நாளா இந்த மாதிரி SVC ட்ரூப்ல தான் சேரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கிடைச்சிருச்சு. இந்த டீம்லயே நாங்க 2 பேரும் தான் வேஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்டீங்கடா. விஸ்வநாதா உன் பிபியை பாத்துக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் விஷ்ணு. காலையிலேயே ரொமான்டிக் மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா லட்சுமி, இந்த ராஜி கார்த்திக் சண்டைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. ஆமா விஷ்ணு. காதல் பொங்கி வழிஞ்ச நம்ம ஆபீஸ்ல இப்போ கலவர பூமியே காட்சியளிக்குது. சரி அதுக்கு காதலிக்கிறது என்னமோ கார்த்திராஜோட வேலைதான். நம்ம இதுல பண்றதுக்கு எதுவுமே இல்லதான்.
ஆனா அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. காத்திராஜி சண்டை போடுற இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் காதல வளர்க்கலாமே. ஃப்ராட். நம்ம லவ் பண்ணலாமா? ஹே, சரி, எப்படி லவ் பண்ணலாம் சொல்லு. முதல்ல உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். என்ன லட்சுமி சொல்ற? நம்ம இந்த ஸ்டேஜ்லாம் போய் தாண்டி வந்துட்டோம்ல. சரி, நான் சொல்றேன் லட்சுமி. சொல்லு. ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். என்ன டெஸ்ட்? லவ் டெஸ்ட். பாரா. ஆமா லட்சுமி, நம்ம 2 பேரும் கண்ணை அமைக்காம ஒருத்தரை பார்க்கணும். யார் ரொம்ப நேரம் பார்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் லவ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஹே, நடு ஆபீஸ்ல இருந்துகிட்டு 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தா ஆபீஸ் உருப்படுமா? இந்த ஆபீஸ் எப்படியா போட்டும் லட்சுமி, நம்ம நல்லா இருக்குமா அதான் முக்கியம். நீ ஆபீஸ்க்கு என்ன செய்தா என்று யோசிக்காத, ஆபீஸ் உனக்கு என்ன செய்தது என்று யோசி. நல்ல பாலிசி. சரி, லவ் டெஸ்ட் ஆரம்பிப்போமா? யார் ரொம்ப நேரம் கண்ணை அமைக்காம பார்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் லவ் ஜாஸ்தி. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஐயோ லட்சுமி, நான் கண்ணை சிமிட்டிட்டேன். உனக்கு தான் என் மேல லவ் ஜாஸ்தி. எதுலதான் ஃப்ராடத்தனம் பண்ணணும் இல்லையா? ஒழுங்கா கண் இமைக்காம பாரு. நீ தோத்துட்டனா உனக்கு என் மேல லவ் கம்மின்னு அர்த்தம். அப்படி ஒருத்தன் எனக்கு வேண்டாம். லட்சுமி. ரெடி, ஸ்டார்ட். எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். கண்ணை மிக்காம பாருனா இப்படி கலவரப்படுத்துற மாதிரி பாக்குற. ச்சே, எவ்வளவு நேரம் தான் நானும் சிரிப்பு அடக்குறது. லட்சுமி, இன்னொரு டெஸ்ட். என்ன? நான் உன் முதுகுல எழுதுவேன், நீ அதை கண்டுபிடிக்கணும். ஹே, சரி, நான் உன் கையில எழுதுறேன், நீ பார்க்க கூடாது. கண்ணை மூடி ஃபீல் பண்ணி நான் என்ன எழுதுனேன்னு சொல்லணும். சரி, எழுது. ஐ லவ் யூ தானே? எப்படி லட்சுமி, பார்க்காம இவ்வளவு கரெக்டா சொல்ற? போடா, 8ஆம் கிளாஸ். வித்தியாசமா எதுவுமே யோசிக்க மாட்டியா நீ? சரி, கூட இன்னொரு எழுதுறேன். ஒன்னும் தேவையில்ல, என் பேர் எழுதுவா, அவ்வளவுதானே. லட்சுமி. போடா டே. சரி, இந்த டெஸ்ட்ல என்ன ரிசல்ட்? நீ தானே பயங்கரமா கலாச்சிட்டியே, அப்ப என்ன ரிசல்ட்? போடா லூசு. டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிற மேட்டரா இது? உள்ள ஃபீல் பண்ணணும். அது எப்படி லட்சுமி? இப்படி. கார்த்திக் இன்னும் வரல? கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. இல்ல, பண்ணிட்டேன், எடுக்கல. வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மணி என்ன ஆச்சு? வந்துட்டு இருப்பான்ற. என்ன லட்சுமி, ஏதாவது பிரச்சனையா? சில ஃபைல்ஸ் எல்லாம் வர்க் பண்ணிட்டு இருந்தான். நேத்தே எனக்கு மெயில் அனுப்புறேன்னு சொன்னான், இன்னும் அனுப்பல. விஸ்வநாதன் எப்ப கூப்பிடுவாருன்னு தெரியல. கூப்பிட்டாரு, நான் செத்தேன். 2 பேரும் ஒரே வீட்ல தானே இருக்கீங்க, காலையில கிளம்புறப்பவே பேசிருக்கலாம்ல. எங்க? ராத்திரி எல்லாம் மொட்டை மாடியில உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு லேட்டா தான் தூங்குறான். அதான் காலையில எழுப்பல. அங்க தப்பு பண்ற லட்சுமி, அவன் நீ காலையில எழுப்பி இருக்கணும். ஆமாடா, நான் பண்றதுதான் தப்பு. ஏன்டா எப்பவும் என்னைய பிரச்சனையில மாட்டி விடுறீங்க? இப்படி ஒரு டீமுக்கு டீம் லீடர் ஆனதுக்கு பேசாம ஊருக்கு போய் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கலாம். ச்சே. விஷ்ணு, கார்த்திக் ஏன் இப்படி இருக்கான்? காரணம் கேக்குறதே, அடடா ஆச்சரியக்குறி. ராஜி, அவன் லவ் ஃபெயிலியர்ல இருக்கான் ராஜி. விஷ்ணு, ஏங்க இதுக்கு போய் கோவப்பட்டு இருக்கீங்க? கோவப்படல, இதெல்லாம் ஒரு காரணமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுதான், ஆனா காரணம் தானே. டேய், என்னடா ஆபீஸ்க்கு வர டைம் ஆகுது? லக்ஷ்மியை பார்த்துட்டேன்டா, அவங்க சொன்ன ஃபைல் காமன் ஃபோல்டரில் தான் இருக்கு, அதையும் சொல்லிட்டேன். இல்லடா. அட்வைஸா? லஞ்சுக்கு அப்புறம் வச்சுக்கலாமா?
டேய் இவ்ளோ சோகத்துல நக்கல் இன்னும் குறையலடா உனக்கு. என்னமோ பண்ணி தொலை. மார்னிங். ம். கார்த்திக், ஏன் கார்த்திக் இப்படிலாம் நடந்துக்கிற? புரியல. உன்னை நீயே எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிற? உன்னை நீயே அழிச்சுக்கிறதுல யாருக்கு என்ன லாபம் சொல்லு? கஷ்டமா இருக்கு ராஜி. உனக்கு கஷ்டமா இல்லையா? உண்மையை சொல்லு. அது எப்படி கஷ்டம் இல்லாம இருக்கும்? அது ஒண்ணுதான் என்னோட கவலை. எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ விட்டுட்டு போன கஷ்டம்தான். ஆனால் அது சரியாயிடும். என்னால் சரி பண்ணிக்க முடியும். ஆனால் அது உன்னால் முடியாது ராஜி. நான் வருத்தப்படுறது, யோசிக்கிறது எல்லாமே என்னை பற்றி இல்லை, உன்னை பற்றி தான். இந்த உலகத்தில் எவ்வளோ பெஸ்ட்டான மாப்பிள்ளை கிடைச்சாலும் அவனோட உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த உண்மை உங்கள் அப்பாவுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லாத. நீ என்னோட மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அது ஒன்று தான் என் பிரச்சனை. நான் உன்னை சுற்றி சுற்றி வர்றது எனக்காக இல்லை, உனக்காக தான். கார்த்திக், நீ உன் அப்பாக்காக எடுக்கிற முடிவு உன் மொத்த வாழ்க்கையும் கஷ்டப்படுத்த போகுது. இவங்க எல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ராஜி. உனக்கு என் மேலே லவ்வே இல்லை. நான் தான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறத நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. நான் உன்னை நேசிக்கிறத விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிற. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும். ஆனால் நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது ராஜி. சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அதனால தான் நான் உன்னை துரத்துறேன். எனக்காக இல்லை, நான் உனக்காக தான் துரத்துறேன். ஐயோ, இந்த பொண்ணுக்கு புரியலையே. நான் இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட போகிறாளே, நான் இல்லாமல் காலம் பூரா காம்ப்ரமைஸான ஒரு வாழ்க்கை வாழ போகிறாளேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்கு. அந்த கவலை தான் எனக்கு. என்னால் சரியாக சாப்பிட முடியல, தூக்கம் வரல. அதனால தான் என்னால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நிஜமாவே உங்கள் அப்பா பார்த்துருக்க மாப்பிள்ளையோட நீ சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தோணியிருந்தா நான் எப்போ உனக்கு டாட்டா காட்டியிருப்பேன். அது இல்லைன்றதுனால தான் இவ்வளோ கஷ்டமோ போராட்டமோ. இன்னொரு வாட்டி கவலைப்படாத, வேலையை பாரு, மறந்துடலாம் சொல்லாத. ஏன்னா அதெல்லாம் என்னால் முடியும், உன்னால் முடியாது. அந்த கவலை தான் எனக்கு ராஜி, வேற எதுவுமே இல்லை. புரியுதா? நீ சந்தோஷமா இருப்பேன்னு எப்போ எனக்கு நம்பிக்கை வருதோ அப்போ நானே ஆட்டத்தை விட்டு விளைக்கிறேன். ஓகே? உன் மனசுலேருந்து என்னை எப்போ தூக்கி போட்டேன்னு எனக்கு தோணுதோ அப்போ நான் உன்னை மறந்துடுறேன். போதுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் ஆஃப்டர்நூன் சார். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இப்படி ஸ்கூல் பசங்க மாதிரி எந்திரிச்சு நின்று கோரஸா குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாதுன்னு. சிடவுன். மரியாதை மனசு இருந்தால் போதும். சூசன் வரலையா? இல்ல சார். ஃபோன் பண்ணீங்களா? நம்பர் நாட் ரீச்சபிள். வெரி குட். உங்களெல்லாம் எதுக்கு இந்த மீட்டிங் கூப்பிட்டுருக்கேன்னு தெரியுமா? அக்பர் பாய் எதுக்கு ஆட்டோ வர சொல்லியிருப்பாரு? குர்பானி கொடுத்து குருமா பண்ணதான். ஆஸ் யூஷுவல் வாயே திறக்காதீங்க, பெரிய ஆளா வருவீங்க. இன்னும் 10 நாள்ல நம்ம கம்பெனிக்கு ஒரு கிளைண்ட் விசிட் இருக்கு. கிளைண்ட் விசிட் தான் என்னன்னு தெரியுமா? சார், உன்னை கேட்கல, உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். ராஜி, நீ சொல்லு. சார், நம்மளோட கிளையண்ட் நம்மள விசிட் பண்ண வருவாங்க சார். இது நான் சொன்னது. நான் சொன்னதே கொஞ்சம் நீளமா சொல்லிட்டா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதா அர்த்தமா? சார், உங்களை வேற யாராவது அந்த புது பையன் பேர் என்ன? பத்மநாபன். வாட்? மை நேம் இஸ் பத்மநாபன் சார். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கிளைண்ட் விசிட்ன்றது நமக்கு ஒர்க் கொடுக்குற கம்பெனி. நமக்கு ஒர்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் பீப்புள் ப்ராக்டிஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறவன் பார்க்கறதுக்கு வருவாங்க. அதுக்கு பேர் தான் கிளைண்ட் விசிட். உனக்கு புரியுதா? எஸ் சார். என்ன புரிஞ்சது? நோ சார். இதை முதல்ல சொல்லணும். புரியலன்னா புரியலன்னு சொல்லணும். அப்பதான் கற்றுக்க முடியும்.
நல்லா தெரிஞ்ச மாதிரி மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருந்தா அப்படியே உட்கார வேண்டியதுதான். சாரி சார். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் கொடுக்குறப்ப சில விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒர்க்கை நல்லா பண்ணுவானா, இல்லை ஒர்க்கை சீப்பாக பண்ணுவானா, ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ணுவானா, அதை தவிர வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவன் கம்பெனி எப்படி நடத்துகிறான், அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை நல்லா பார்த்துக்கிறானா, அவனோட கம்பெனியை நியாயமாக நடத்துகிறானா, அதை பற்றி நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற வேலையை அவன் ஒழுங்காக செய்யணும், அவ்வளோதான் பார்ப்போம். அவன் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அவன் கம்மியாக சம்பளம் கொடுத்து அவங்கள அடிமையாக நடத்தி எந்த நியாயமான விஷயங்களும் பண்ணாதவனா இருந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். நமக்கு என்ன முக்கியம், வேலை கரெக்டாக நடக்கணும், அதுதான் முக்கியம். ஆனால் வெளிநாடுகளில் அப்படி இல்லை. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க கம்பெனியை ஒழுங்காக நடத்தினா மட்டும் போதாது. அவங்க எந்த கம்பெனிக்கு ஒர்க் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியும் அவங்கள மாதிரியே நியாயமான கரெக்டான கம்பெனியாக இருக்கணும். வெறும் லாபத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு சீப்பான எத்திக்ஸ் இருக்க கம்பெனிக்கு அவங்க ஒர்க் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட் ஆடிட் பண்ணுறப்ப பிரச்சனை வரும். சார் செம்ம மேட்டரா இருக்கு சார். நம்ம கம்பெனியை ஒழுங்கா நடத்துறதே பெரிய விஷயம். இதுல ஒர்க் கொடுக்குற கம்பெனி எப்படி நடக்கிறது பாக்குறது செம்ம மேட்டரா இருக்கு சார். சான்ஸே இல்லை சார். எஸ், அங்கெல்லாம் அப்படிதான். ஸோ அவங்க கம்பெனிலேருந்து ஒரு டீம் நம்ம கம்பெனி ஒழுங்கான கம்பெனியான்னு பார்க்கறதுக்கு வராங்க. அந்த கிளைண்ட் விசிட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாதான் இந்த பிஸ்னஸ் நம்ம கைக்கு வரும். புரியுதா? எஸ் சார். நம்ம கிளைண்ட் யாரு, அவங்க வரப்ப என்னெல்லாம் பண்ணுங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தி நெக்ஸ்ட் மீட்டிங். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இடியட். சாரி சார். இன்னொரு வாட்டி இவன் இப்படி பிஹேவ் பண்ணானா ஐ வில் சஸ்பெண்ட் யூ. அக்கா கூட்டம் முடிஞ்ச கை தட்டக்கூடாதா? மச்சான் ம் அடுத்த 48 மணி நேரத்துக்கு சென்னையில பலத்த மழையாமே. சரி, அதுக்கு இல்ல மச்சான், இந்த மாதிரி சீசன்ல ஆரம்பிக்கிறப்போ சமீப காலமா ராஜி என்ன சொன்னாங்க தான் ஆரம்பிப்போம். சேஞ்சுக்கு வேற ஏதாவது பேசலாமே தான். சீரியஸாடா, திரும்ப திரும்ப இதே மேட்டர் பேசி செம்ம போர் அடிக்குது. ம் டேய், உன்னை லவ் ஃபெயிலியர் ஆனப்போ இப்படியா இருந்த? டேய் இல்ல மச்சான், இந்த மூடுக்கு ஒரு கவிதை சொல்லிட்டா. சொல்லு. ஒரு முறைதான் காதல் வரும், உண்மைதான். ஆனால் அந்த ஒரு முறை எந்த ஒரு முறை என்பதுதான் கேள்வி. இப்போ என்ன சொல்ல வர? இல்ல மச்சான், ஏஞ்சலோட லவ் ஃப்ளாப் ஆனப்போ நீ என்ன நினைச்ச? அதில் நினைக்க என்னடா இருக்கு? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ம், ராஜ் மேல லவ் வந்தப்போ நீ என்ன நினைச்ச? புரியல. இல்லடா, ராஜ் மேல உனக்கு லவ் வந்தப்போ இதான உண்மையான லவ், ஏஞ்சல் லவ் பண்ணதெல்லாம் லவ்வே கிடையாதுன்னு உனக்கு தோணுச்சா இல்லையா? அடுத்த முறை ஒரு த்ரிஷாவோ வனஜாவோ லவ் பண்றப்போ உனக்கு ராஜ்ய பண்ணதெல்லாம் லவ்வே இல்ல, இதாண்டா உண்மையான லவ்னு உனக்கு தோணும். டேய் உண்மையாடா? டேய், காதலும் காய்ச்சலும் ஒண்ணு, அடிக்கடி வரும். இந்த மேட்டர் லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்லேன். ஏன்டா உனக்கு இந்த குலவெறி? ஊரில் இருக்கிறவங்க லவ்க்கெல்லாம் உதவாத அட்வைஸ் பண்ணுறது, ஆனால் அது உனக்கு மட்டும் அப்ளை ஆகாதுல்ல? அப்படி இல்லடா. டேய், முதல்ல நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. ம், காதலுக்கு பொதுவான ஃபார்முலாவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா. உன் ஃபார்முலா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, என் ஃபார்முலா உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால மூடிட்டே என் வேலையா பாருன்ற அதானே? கக போ. என்னடா காமெடிலாம் பண்ற? ஆமாண்டா, சந்தோஷம் எப்படி ஒரு கிக்கு தருமோ அதே மாதிரி சோகமும் ஒரு கிக்கு தரும். கிடைக்காத பொண்ணு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு தண்ணி அடித்து தாடி வளர்த்து சோக பாட்டு கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு டைப்பான ஃபீலிங் தான். நம்ம சோகத்தை நம்மளே ரசிக்கிறது. என் மச்சான் ம் பின்றடா. உலகத்திலே பெரிய பரிதாபம் எது தெரியுமா? ம், நம்மளை பார்த்து நாமளே பாவப்பட்டுக்கிறது தான். அதுக்கு பேர் சுய பச்சாதாபம்னு சொல்லுவாங்க. ஐயோ, நம்ம எப்படிலாம் இருந்தோம், நம்ம இப்படி ஆயிட்டுமே, நம்ம எப்பேற்பட்ட ஆளு, சச்சா நமக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நம்மளே நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டுக்கிறது தான். அந்த நிலைமை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ஆட்டம் க்ளோஸ். இப்போ எனக்கு அது கொஞ்சம் வரா மாதிரி தெரியுதுடா. டேய் இல்லை மச்சான், எவ்வளோ யோகியமாக இருக்கும். கௌஷிக் மாதிரி தண்ணி அடிக்கிறோமா, இல்லை விஷ்ணு மாதிரி பார்க்குற பொண்ணுங்க மேலாம் ஆசைப்படுறோமா, இல்லை விஸ்வநாதன் மாதிரி எல்லார் மேலே தான் எரிஞ்சு விழுறோமா? இப்படிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நமக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, நமக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. கார்த்தி 2 டைம்ஸ்ல? ஆமாம், 2 டைம்ஸ். நமக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, நமக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுதுடா.
மச்சான் உன் அழகுக்கும் உன் கேரக்டருக்கும் சூப்பரான பொண்ணு கிடைப்பாங்கடா. எனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு நீ சொன்னா பரவாயில்லடா, அது ராஜியே சொல்றாளடா. மச்சான் பச்சா மாதிரி சுய பச்சா பாடாதடா, அபிராமி வருவாடா. மச்சான் நான் சொல்ல அபிராமி வருவான்னு வட்டா பாரு. அபிராமி இல்லடா, அபிராமி ராமநாதனாவே இருந்தாலும் அவர் சீட்டுக்கு அவர் வந்துதானே ஆகணும். டேய் சோகம்னா சோகமா இருடா, சோகத்துல சிரிக்காத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ராஜி, என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை. சரி வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் என்ன? பதவி உயர்வு கிடைத்தமைக்காக அன்னார் லட்சுமி அவர்கள் 5 நட்சத்திர ஓட்டலில் கஞ்சி ஊத்துகிறார்கள். கஞ்சி ஊத்தும் நேரம் மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. கஞ்சி ஊத்தும் இடம் சோலா ஷெர்டன். கஞ்சி ஊத்தும் நாள் செப்டம்பர் 24ஆம் தேதி. ஐயோ 24ஆம் தேதியா? ஏன் என்னாச்சு? சில பல மீசைகள் கோவில்பட்டியில இருந்து வருதா? என்ன சிரிப்பு? நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும், அதான் சிரிச்சேன். டேய் என்ன சொல்ல போறாங்க? அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல, அந்த மாப்பிள்ளை அமெரிக்கால இருந்து வர போறாரு. ஏங்க அப்படியா? ஆ, அது வந்து என்ன சிரிப்பு? அவர் வந்தா என்ன தப்பு? நான் தப்புன்னு சொல்லியே, ஒரு வாரம் தானே சொன்னேன். ஏங்க அவர் நிஜமா வராரா? ம், டேய் உனக்கு எப்படிடா தெரியும்? கதையில அடுத்து இதானடா நடக்கணும். ஐயோ ஐயோ. ஏங்க அவன் சிரிச்சுட்டு போறது சந்தோஷத்துல இல்ல, தாங்க முடியாத வேதனை இல்ல. எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்னன்னா என்ன அப்படி பாக்குற? உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன சொல்ற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பா உனக்கு? அப்படி முழிக்காத, சீரியஸா தான் கேக்குறேன். என்ன நினைப்புல தான் இருக்க? இப்ப எதுக்கு அப்படி கோவப்படுற? ஓவரா அழட்டிக்கிற? ஒரு ஏமாந்தவன் கிடைச்சானா அப்படியே தொங்கல்ல விடுறதா? சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத லக்ஷ்மி. என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. என்ன யோசிக்கிறது? ஊர்ல யாருமே அப்பா அம்மாவோட பிறக்கலையா? எங்க அப்பா எல்லா அப்பா அம்மாவும் பாசமா தான் அவங்க பொண்ணுங்களை வளர்க்குறாங்க. அதுக்காகலாம் நீ உங்க அப்பாக்கு விளம்பரம் ஓட்டணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது ராஜி. இல்ல லக்ஷ்மி. கார்த்திக் பத்தி மட்டும் பேசு. உங்க அப்பாக்கு அதெல்லாம் இங்க யாருக்கும் தேவையில்ல. கார்த்திக் பத்தி நான் என்ன பேசணும்? நீ அவனை காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுல உன்னோட பர்சனல் மேட்டர். அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனா நீ ஒரேடியா அசிங்கப்படுத்த பாக்குறப்போ எனக்கே கஷ்டமா இருக்கு ராஜி. கார்த்திக் எவ்வளவு கோவக்காரன் தன்மானம் உள்ளவன்னு உனக்கே தெரியும். எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவன் அவன். விஸ்வநாதனையே வந்து பாருன்னு சட்டைய மடக்கி விட்ட ஆள் அவன். அப்படிப்பட்டவன் உன்கிட்ட பம்புறானா அது பயமோ இல்ல தப்பு பண்ணிட்டோன்னு நினைப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன் மேல இருக்க லவ்ல தாண்டி அவன் அடங்கி போறான். அது அவனோட வீக்னஸ் நினைச்சு நீ ஓவரா பண்ணாத, புரியுதா? அப்படிலாம் இல்ல லக்ஷ்மி. உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, கார்த்தி தான் உனக்கு போன் பண்ணிருப்பான்னு சொல்லு ராஜி. அவன் அப்படிப்பட்ட ஆளா? பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. ஆமான்னு மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வை, உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது. நான் போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நீ இருக்கிற பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். உனக்கு தெரியுமா அவன் பண்ணலன்னு? எனக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே சொல்லிடலாம் கார்த்திக் இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு. கார்த்திக் என்னோட சீக்ரெட் போன் வச்சுக்கிறாளா? விஷ்ணு போன் பண்ணப்ப கூட நான் கூட தான் இருந்தேன். அவன் உங்க அப்பா கிட்ட என்ன பேசினான்னு வார்த்தைக்கு வார்த்தை நான் சொல்லட்டுமா?
அப்ப ஏன் கார்த்திக் அவனே ஃபோன் பண்ணான்னு ஒத்துக்கிட்டான்? பிரச்சனை பெருசாகுதுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டான். அது தப்பா? எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? ஹே, எதுக்கு இப்ப பேச்ச மாத்துற? நான் கார்த்திக் பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுக்கு பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? எதுக்குடி அவன்கிட்ட அப்படி பேசுன? பிரச்சனை வந்தா பேசிதானே ஆகணும். ஆமா, பேசி கிழிச்ச. இப்ப என்ன? எப்படியோ அவன் என்ன வெறுத்துட்டான்ல. ஓ, மனசுக்குள்ள நீங்க காதல வச்சுக்கிட்டு கார்த்திக் உங்களை மறக்கணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதானே வச்சுக்கோ. என்னடி இது, சினிமாவா? தியேட்டர்ல இந்த மாதிரி படம் எல்லாம் வந்தது இல்ல. கார்த்திக் என்ன மறந்துட்டு அவனோட லைஃப பாக்குறது அவனுக்கு நல்லது. அதுக்கு நீ ஒண்ணும் பண்ண வேணாம். வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊர் பக்கம் போய் சேரு. சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா அதே சொல்ல வைக்கிற. ஆனா உண்மையை சொன்னா அதுதான் நல்லது. சும்மா அவனை பாக்குறப்பெல்லாம் வெறுப்பேத்துறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறது, அப்புறம் அவன் முன்னாடியே அமெரிக்க மாப்பிள்ளைக்கு போன் பண்றது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? கிராமத்து பொண்ணு ஐயோ பாவம் நினைச்சு தப்பா போச்சு. உனக்கு இருக்கிற குசும்பு இருக்கு பாரு, ரொம்ப ஓவர். கோயில்பட்டிலே நீதான் ரொம்ப பெரிய அழகியா? அப்படிலாம் நான் நினைக்கல. அப்போ என்ன தைரியத்துல நீ அவனை இந்த பாடுபடுத்துற? கார்த்திக் மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைப்பானா? சொல்லு ராஜி, கிடைப்பானா? உங்க அப்பா உலகம் பூரா தேடினால இப்படி ஒரு பையனை கூட்டிட்டு வர முடியாது. இவ்ளோ டார்ச்சர் பண்ற, ஆனாலும் அவன் உன்னதான் நேசிக்கிறான். இப்படி ஒரு அன்பா இருக்கிற ஆளு உனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டான். எழுதி வச்சுக்கோ. அவன் வேறடி. அவனை மனசால லவ் பண்ண முடியலனாலும் ஹர்ட் பண்ணாம இரு. இது என்னோட ரிக்வெஸ்ட். இப்பவும் சொல்றேன் ராஜி, நீ ரொம்ப வருத்தப்படுவ. என்ன சாபம் விடுறியா? சாபம் இல்ல, சயின்ஸ். For every action there's an equal and opposite reaction. அவனுக்கு நீ பண்ணதுக்கு உனக்கு இருக்கு. லைஃப் ஃபுல்லா இப்படி ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டோமே நீ அழுவ போறியா இல்லையான்னு பாரு. எதுக்கு இப்படி எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? கொஞ்சமாவது எனக்காக யோசிக்க மாட்டீங்களா? ஹே, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நியாயமா தான் பேசிட்டு இருக்கேன். நீ பண்ணது ஓவர்னு உனக்கே தெரியும். தயவு செஞ்சு குறைச்சுக்கோ. ஹே, லூசாடி நீ. உன்னை இவ்ளோ தூரம் நேசிக்கிற ஒரு ஆள் உனக்கு கிடைக்க மாட்டான். சண்டை போட உங்க அப்பா கிட்ட அட்லீஸ்ட் சொல்லியாவது பாரு. அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை இப்படி மிதிக்கிறியே, நியாயமா இது? பாக்குற எனக்கே வலிக்குதுடி. பாவம் அவன். உன்கிட்ட போய் பேசுற பாரு.